Hello everyone. நம்ம இன்னைக்கு ஃப்ரிக்ஷன்னா என்னன்னு பார்க்கலாம். Frictionனா when a body moves or tends to move over another body, a tangential force opposing the motion develops at the contact surfaces. அதுதான் நம்ம frictional forceன்னு சொல்றோம். அதாவது என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃப்ளோர் இருக்குன்னா அது மேலே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக போகுது அல்லது மூவ் ஆயிட்டு இருக்கு அப்படின் போது இப்போ நம்ம இந்த சைடில் ஃபோர்ஸ் கொடுக்கும்போதுல அதுக்கு அப்போசிங்கில் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்படி நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இந்த சைடில் அது மூவ் ஆகுது அப்படின்னும் போது இந்த ஃபோர்ஸுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் டான்ஜென்ஷியல், அதாவது இது வந்து நார்மல் ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பர்பெண்டிகுலரில் இருக்கிறது நார்மல், இது வந்து டான்ஜென்ஷியல். ஸோ டான்ஜென்ஷியல் அப்போசிங் ஃபோர்ஸ் ஒன்று ஆக்ட் ஆகும், அதுதான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நடக்கும்போதுல நம்ம முன்னாடி போகும்போது நம்ம காலுக்கும் அந்த தரைக்கும் நடுவில் ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனால தான் நம்மளால மூவ் ஆக முடியுது. அதே மாதிரி இப்போ ஒரு பொருளை நீங்கள் தள்ளும் போச்சுல ஈஸியாக தள்ள முடியாது இல்லையா. இப்போ ஒரு பொருளை நார்மல் சர்ஃபேஸில் நீங்கள் தள்ளும் போச்சுல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதே ஒரு தண்ணி இருக்கிற இடத்துல இல்லை ஒரு எண்ணெய் தரையில் கொட்டிடுச்சுன்னா அங்கே நீங்கள் ஒரு பொருளை அது மேலே வச்சு தள்ளும் போது ஈஸியாக இருக்கும், ஏன்னா அங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் வந்து டான்ஜென்ஷியலாக ஆக்ட் ஆகும், அதுதான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதில் வந்து கூலும்ஸ் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அவர் வந்து ஃப்ரிக்ஷனுக்காக ஒரு லா சொல்லியிருக்காரு, கூலும்ஸ் லா ஆஃப் ஃப்ரிக்ஷன். அதை வந்து நம்ம லா ஆஃப் ட்ரை ஃப்ரிக்ஷன் அல்லது லா ஆஃப் சாலிட் ஃப்ரிக்ஷன்னு சொல்லுவோம். ஸோ அதுனா என்னன்னு பார்க்கலாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பொருளை வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறீங்க, சரியா. ஸோ இது வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா ஒரு பாடியை இப்போ நம்மளுக்கு 2-3 பாடி இருக்குன்னா அதை தனித்தனியாக ஒரு பாடியாக எடுத்து அதில் ஒன்றுலேயும் என்ன ஃபோர்ஸ் இருக்குன்னு வரைகிறது தான் ஃப்ரீ பாடி டயக்ராம், சரியா. இப்போ இந்த பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஸோ இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இருக்குது, ப்ளஸ் இந்த ஆப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல, அந்த வெயிட் வந்து அந்த ஆப்ஜெக்டை கீழே, இப்போ வெயிட் வந்து W = m/g இல்லையா. ஸோ இந்த கிராவிடேஷனல் புல்னால வெயிட் வந்து கீழே ஆக்ட் ஆகும். இதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் எப்பவுமே ஒரு நார்மல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும், சரியா. ஸோ ஒரு பொருள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும், வெயிட் இருக்கும். இது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ், இது வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். வெயிட் இருக்கும் ப்ளஸ் நார்மல், சரியா. நாலும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் இப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் வர நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணாலும் அந்த பொருள் வந்து அப்படியே தான் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 நியூட்டன் கொடுக்குறீங்க ஃபோர்ஸு, இந்த பொருள் வந்து நம்ம ஒரு 50 நியூட்டன் கொடுத்தா இந்த பொருள் நகரும்னு வச்சுக்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு 5 நியூட்டன் கொடுக்குறீங்க, அந்த பொருள் நகராது. அப்போ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் 5 நியூட்டன் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம் இல்லையா. ஒரு பொருள் எப்போ அப்படியே இருக்கும் நகராமல், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இன்னொரு ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா தான் அது நகராது இல்லையா. நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே 5 நியூட்டன் கொடுத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் எவ்வளோ இருக்கும், 5 நியூட்டன் இருக்கும். இப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 நியூட்டன் கொடுக்குறீங்கன்னா அதே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 15 நியூட்டன் வரும், அந்த பொருள் நகராது. இப்போ ஏதோ ஒரு 30 நியூட்டன் கொடுக்கும்போதுல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் 30 நியூட்டன் இருக்கும், அந்த பொருள் நகராது. இப்போ நீங்கள் 50 நியூட்டன் கொடுக்குறீங்க, 50 நியூட்டன் கொடுத்தா அந்த பொருள் நகரணும் இல்லையா. ஸோ 50 நியூட்டன் கொடுக்கும்போதுல அந்த பொருள் அப்போ தான் நகர ஸ்டார்ட் பண்ணும். ஸோ ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற வர அந்த பொருள் மூவ் ஆகாது இல்லையா. ஸோ அந்த குறிப்பிட்ட லெவல் ஃபோர்ஸ் வர நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ அந்த குறிப்பிட்ட லெவலில் கொஞ்சம் தாண்டி போகும்போதுல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு டேபிளை நகர்த்தும் போதுல நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுக்குறீங்க, அந்த பொருள் நகராமல் இருக்கும். இதே நீங்கள் அந்த பொருள் நகரத்துக்குரிய ஒரு 50 நியூட்டனா எவ்வளோ ஃபோர்ஸோ நீங்கள் கொடுக்கும்போதுல அந்த டேபிள் நகர ஆரம்பிச்சிடும் இல்லையா. நகர்த்துனதுக்கப்புறம் அது மூவ் ஆகும்போதுல நீங்கள் கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுத்தா போதும். இனிஷியலாக அந்த டேபிளை நகர்த்துறதுக்கு தான் நீங்கள் அதிகமாக ஃபோர்ஸ் கொடுக்கணும். அந்த டேபிள் ஒன்ஸ் நகர்ந்துடுச்சு அப்படின்னா அது மூவிங்கில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சமாக ஃபோர்ஸ் கொடுத்தாலே அது ஈஸியாக நகர்ந்துடும். அதை தான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சமாக கொடுக்கும்போதுல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் Fs1, அதுக்கப்புறம் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட கொடுக்கும்போது ஃபோர்ஸு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து Fs2. ஸோ இதே மாதிரியே போயிட்டுருக்கும் ஒரு லிமிட் வர அதாவது 50 நியூட்டன் வச்சுக்கலாம். 50 நியூட்டன் வந்த அப்புறம் அந்த லிமிட்டை எக்ஸீட் ஆகி நீங்கள் ஃபோர்ஸ் கொடுக்கும்போதுல
இங்கே பாருங்கள் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கம்மி ஆயிடுது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு தள்ளுறதுக்கு தான் 15 நியூட்டன் தேவைப்படும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கம்மியான ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் கூட கொடுக்கும்போதுல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தள்ளுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இந்த ஃபோர்ஸ் வர நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஃபோர்ஸுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது வந்து ஃப்ரிக்ஷன், இது வந்து நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷன் அந்த லிமிட் ரீச் பண்ணுற வரை நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ வந்து ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், அப்போ நகராது. கரெக்டாக இந்த லிமிட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே நீங்கள் கொடுக்குற ஃபோர்ஸ்க்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக கொடுத்தாலுமே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ இதுவரை வந்து இப்போ நீங்கள் 5 நியூட்டன் கொடுக்கும்போது 5, 30 கொடுக்கும்போது 30 அந்த மாதிரி இருக்கும். 50க்கு அப்புறம் நீங்கள் 50, இப்போ நீங்கள் ஒரு 60 நியூட்டன்லாம் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து அதே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கடைசியில் 50 நியூட்டன் இருந்துச்சுன்னா கடைசி வரை அதை விட கொஞ்சம் குறைஞ்சி ஒரு 40 நியூட்டன் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ இப்போ 100 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தாலும் இங்கே வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து 40 நியூட்டன் தான் இருக்கும். சரியா? அந்த லிமிட்டுக்கு அப்புறம் அது வந்து கான்ஸ்டன்ட் ஆயிரும், கொஞ்சம் குறைஞ்சி கான்ஸ்டன்ட் ஆயிரும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க, குறைஞ்சி கான்ஸ்டன்ட் ஆயிரும். அப்போ வந்து இந்த லிமிட்டை தாண்டும் போச்சுன்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும், மோஷனில் இருக்கும். சரியா? ஸோ இதில் இங்கே பாருங்கள், எஃப்எஸ்னா என்ன? எஃப்எஸ் வந்து இந்த நார்மல் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எஃப்எஸ்ன்றது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், எஃப்கேன்றது வந்து கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா இதுதான். ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்கும்போது அதுக்கு என்ன ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகுதோ அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ வந்து 0. இங்கே பாருங்கள், 0லேருந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், மேக்ஸிமம் ஃப்ரிக்ஷன் வர போகலாம். ஸோ எஃப்எஸ் வந்து 0லேருந்து இந்த லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வர போக முடியும். சரியா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இது வர அதால் போக முடியும். ஸோ எஃப்எஸ்ன்றது என்னது? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தான் எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ் வந்து நார்மலுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதே மாதிரி கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன், இந்த லிமிட்டை தாண்டினதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ஸ், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்லே எஃப்கே, அதுதான் வந்து எஃப்கே, மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். அது வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதோட வேல்யூ வந்து n. இது வந்து 0லேருந்து மேக்ஸிமம் வேல்யூ எஃப்எஸ் வர போகலாம் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ கைனெட்டிக் ஃப்ரிக்ஷனுக்கு வந்து அது இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது வந்து எஃப்எஸ்க்கு வந்து மியூஎஸ், எஃப்கேக்கு வந்து மியூகே. இங்கே பாருங்கள், மியூஎஸ்ன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், மியூகேன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கைனெட்டிக் ஃப்ரிக்ஷன். சரியா? ஸோ இங்கே அதை தான் சொல்லியிருக்காங்க. எஃப் வந்து நமக்கு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து எஃப்எஸ், அது மேக்ஸிமம் ஃபோர்ஸ், அந்த மேக்ஸிமம் ஸ்டாட்டிக் ஃபோர்ஸை விட கம்மியாக இருக்கிற வரை ஆப்ஜெக்ட் வந்து ரெஸ்ட்டில் இருக்கும். ஈக்குவலாக இருக்கும் போச்சுல இம்பெண்டிங் மோஷன். இம்பெண்டிங் மோஷன்னா என்னென்னா அப்போ தான் அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிக்குது. புரியுதா? இப்போ ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் அப்போ தான் மூவ் ஆகவே ஸ்டார்ட் பண்ணுது. இன்னும் மூவ் ஆகலை, மூவ் ஆக போகிற நிலைமை. ஓகேவா? மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகிறது தான் இம்பெண்டிங் மோஷன். அபவுட் டு மூவ் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி எஃப் வந்து எஃப்எஸ்ஸை விட கிரேட்டராக, நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து அந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸை விட அதிகமாக இருக்கும் போச்சுல நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள், லெஸ்ஸாக இருக்கும்போது எஃப் வந்து எஃப்ன்றது வந்து நம்ம ஸ்மால் எஃப் வந்து ஃப்ரிக்ஷன் வச்சுக்கலாம், கேபிட்டல் எஃப் வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அதே ஃபோர்ஸ் தான் வந்து ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இம்பெண்டிங் மோஷன் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் போகும்போதுல எஃப் வந்து என்னவாக இருக்கும்? எஃப்எஸ்ஸாக இருக்கும். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கும். மோஷனில் இருக்கும் போதுல எஃப் வந்து எஃப்கேவாக இருக்கும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சாலிட் ஃப்ரிக்ஷன், ஃப்ளூயிட் ஃப்ரிக்ஷன். நம்மளுக்கு இப்போ சாலிட் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ சாலிட் ஃப்ரிக்ஷனில் வந்து சாலிட்னா சாலிட் பொருள் மேலே ஆக்ட் ஆகிற ஃப்ரிக்ஷன். சரியா? இதில் வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், டைனமிக் ஃப்ரிக்ஷன் 2 இருக்குது. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா நம்ம முன்னாடியே பார்த்தது தான், இது வர ஸ்டாட்டிக். சரியா? நான் அந்த பொருள் வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் நம்ம கொடுக்குற வர அந்த பொருள் அப்படியே, ஸ்டாட்டிக்னா என்னது? மூவ் ஆகாமல் இருக்காது. எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குற வர அந்த பொருள் மூவ் ஆகாமலே இருக்கோ அது வந்து ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். எப்போ அப்ளைட் ஃபோர்ஸ் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா என்னது? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். அதாவது இந்த ஃபோர்ஸுக்கு மேலே நம்ம கொடுக்கும்போதுல அந்த பொருள் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். லிமிட்டிங் ஃபோர்ஸுக்கு கொஞ்சம் மேலே நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம்னா
அந்த பொருள் மூவ் ஆகும் இல்லையா, ஸோ அதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். இந்த லிமிட்டுக்கு மேலே நம்ம அப்ளை பண்ணால் பொருள் மூவ் ஆகும். சரியா, அது ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். டைனமிக் ஃப்ரிக்ஷன்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு கூட நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது அந்த பொருள் மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஃப்ரிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படி தானே பார்த்தோம், ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து அப்போ கொஞ்சம் கம்மியாக ஆகிடும். இந்த லிமிட்டுக்கு அப்புறமா, இந்த லிமிட்டை ரீச் ஆனதுக்கப்புறமா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கம்மியாயிடும். நீங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ் தான் கொடுங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் 50 நியூட்டனாக இருக்கட்டும் சரி, 100 நியூட்டனாக இருக்கட்டும் சரி, இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு 40 நியூட்டனா எவ்வளவோ அதே கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகும். டைனமிக்கில் வந்து 2 இருக்கும், ஒன்று ஸ்லைடிங், இன்னொன்று ரோலிங். ஸ்லைடிங்னா மேலே மூவ் ஆகுது, 2 ஸ்லைட் ஆகுறது. சரியா, ரோலிங்னா ஒரு பொருள் உருளும் போச்சில், இது உருளும் இல்லையா, ஸோ அது உருளும் போச்சில் எவ்வளோ ஃப்ரிக்ஷன் இருக்கோ அது வந்து ரோலிங் ஃப்ரிக்ஷன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். நெக்ஸ்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா இட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் தி நார்மல் ரியாக்ஷன் அண்ட் தி ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் ரியாக்ஷன் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அட் த பாயிண்ட் ஆஃப் இம்பெண்டிங் மோஷன். இம்பெண்டிங் மோஷனாக நம்ம என்ன பார்த்தோம், இப்போ தான் அந்த பொருள் மூவ் ஆக ஸ்டார்ட் ஆக போகுது. சரியா, இம்பெண்டிங் மோஷனில் இருக்கும் போச்சில் அப்போ இம்பெண்டிங் மோஷனில் அந்த பொருள் வந்து ஸ்டாட்டிக்காக தான் இருக்கும். அப்போ மூவ் ஆயிருக்காது, மூவ் ஆக போகுது. சரியா, அப்போவும் நம்ம அந்த பொருள் வந்து நிலையாக இருக்குது, ஸ்டாட்டிக்காக இருக்குது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆங்கிள் பிட்வீன் தி நார்மல் ரியாக்ஷன். நார்மல்னால் நம்ம என்னன்னு பார்த்தோம், இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலரில் ஆக்ட் ஆகிறது வந்து நார்மல். சரியா, இந்த நார்மலுக்கும் ரிசல்டன்ட் ஆஃப் நார்மல் அண்ட் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இந்த நார்மல் ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் நம்ம இப்போ ஃபோர்ஸ் இப்படி அப்ளை பண்ணுறோன்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த நார்மலுக்கும் இந்த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்க்கும் ஒரு ரிசல்டன்ட் நம்ம எடுப்போம் இல்லையா, இது வந்து ட்ரையாங்கிளாக நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு ஃபோர்ஸ் இப்படி இருக்குது, இதோட எண்டிங்லேருந்து இன்னொரு ஃபோர்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா இதோட ரிசல்டன்ட் வந்து இப்படி இருக்கும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெக்சர்லேயே பார்த்தோம். இந்த ரிசல்டன்ட்க்கும் இந்த நார்மலுக்கும் உள்ள ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஸோ tan theta s வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்னது, எஃப்எஸ். எஃப்எஸ் அதாவது இம்பெண்டிங் மோஷனில் இருக்கும் போச்சில் எஃப் என்னவா இருக்கும், எஃப்எஸ்ஸாக இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் எஃப்எஸ்ஸாக இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஃப் வந்து எஃப்எஸ். ஸோ எஃப்எஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னது, அட்ஜசன்ட் வந்து n. ஸோ எஃப்எஸ் பை n. எஃப்எஸ் நம்ம என்னன்னு எழுதலாம், மியூஎஸ் இன்டூ என்னன்னு எழுதலாம், டிவைடட் பை n. ஸோ என்னன்னு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் மியூஎஸ். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ்னா என்னன்னா, இட் இஸ் தி ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்டு பிளேன் அட் விச் பிளாக் வில் பி ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைட் டவுன் ஆர் இன் இம்பெண்டிங் மோஷன். அதாவது இப்போ நம்ம இதை ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ அந்த ஸ்கேல் இருக்குது. சரியா, ஸ்கேல் மேலே நான் ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இப்படி இருக்குது. இப்போ இது வந்து ரெஸ்ட்டில் கீழே கிரவுண்டில் இருக்குது. இப்போ இந்த நம்ம பொருளை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மேலே தூக்க அந்த பொருள் அப்படியே தான் இருக்குது. இப்போ இந்த ஆங்கிளில் வரும்போச்சில் இந்த பொருள் இங்கேருந்து கீழே மூவ் ஆகுது இல்லையா, இங்கேருந்து வர அப்படியே இருந்துச்சு. இப்போ வந்து அந்த பொருள் கீழே மூவ் ஆகுது. ஸோ எந்த ஆங்கிள் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக ஏற்றிட்டு வர எந்த ஆங்கிளில் அந்த பொருள் ஜஸ்ட் மூவ் ஆக போதோ அந்த ஆங்கிள் தான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இப்போ இந்த தரைக்கும் இந்த ஸ்கேலுக்கும் ஒரு ஆங்கிள் இருக்கும் இல்லையா, இந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். சரியா, ஆங்கிள் ஆஃப் இன்க்ளைன்ட் பிளேன் அட் விச் த பிளாக் இஸ் ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைட் டவுன். ஸோ இந்த ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்காங்க இந்த தரையில். ஸோ இது வந்து நம்ம கொஞ்சமாக நகர்த்த எந்த ஆங்கிளில் வந்து அந்த பொருள் ஜஸ்ட் அப்போ தான் மூவ் ஆக போதோ அந்த ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸ். இதனால புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் என்னென்ன வரைவீங்க, ஃபஸ்ட்டு இந்த பொருளை எடுத்துக்கலாம். இதுக்கு கீழே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தானே. ஸோ கீழே கரெக்டாக கிரவுண்ட் எப்படி இருக்குன்னா, கிரவுண்டுக்கு பர்பெண்டிகுலராக வெயிட் வந்து ஆக்ட் ஆகும். அதே மாதிரி மேலே வந்து ஸோ இப்போ இந்த வெயிட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரெசல்யூஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபோர்ஸை வந்து நம்ம ரெண்டாக ரிசால்வ் பண்ணலாம். W sin theta and W cos theta. இந்த ஆங்கிள் தானே தீட்டா. இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இதுக்கும் சரியா, இந்த வெயிட் இந்த பர்பெண்டிகுலர் டைரக்ஷனுக்கும் இருக்கிற ஆங்கிள் வந்து தீட்டா. அப்போ இது தீட்டான்னு போச்சுல W cos theta, W sin theta. அதே மாதிரி இந்த பொருளுக்கு கரெக்டாக பர்பெண்டிகுலரில் நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். சரி, இப்போ W இருக்குது, இது இருக்குது. ஸோ FYல என்னென்ன ஆக்ட் ஆகுது பாருங்கள். FY டைரக்ஷன் தான் இது. FYல வந்து என்னென்ன ஆக்ட் ஆகுது, இது வந்து
இது எக்ஸ், இது அவங்க ஒய்ன்னு வச்சுருக்காங்க. ஸோ ஒயில் என்னென்ன ஆக்ட் ஆகுது? என் டபிள்யூ காஸ் தீட்டா என் இருக்கு இல்லையா? ஸோ டபிள்யூ காஸ் தீட்டா மைனஸ் என் ஈக்குவல் டு எஃப்ஐ வந்து 0. இம்பெண்டிங் மோஷன்னா அந்த பொருள் வந்து அப்போ தான் மூவ் ஆக போகுது. ஸோ நம்ம இதை வந்து ஸ்டாட்டிக்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த பொருள் இன்னும் மூவ் ஆகலை, இப்போ தான் மூவ் ஆக போகுது. அப்போது அதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? 0வாக இருக்கும். எப்போ ஒரு பொருள் நிலையாக இருக்கும், அந்த பொருள் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் எல்லாமே சேர்த்தனா நம்ம 0 வரும்போதுலாம் அந்த பொருள் ஸ்டாட்டிக்காக இருக்கும். கொஞ்சம் ஃபோர்ஸ் ஆட் ஆனால் கூட அந்த பொருள் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒய் டைரக்ஷனில் இருக்க எல்லா ஃபோர்ஸும் 0வாக இருக்கும், எக்ஸில் இருக்க எல்லா ஃபோர்ஸும் 0வாக இருக்கும். நம்ம நேற்றே பார்த்தோம். டபிள்யூ காஸ் தீட்டா மைனஸ் என் வந்து 0வாக இருக்கும். ஸோ என் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் தீட்டா. அதே மாதிரி எக்ஸ் டைரக்ஷனில் என்ன ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஒன்று வந்து டபிள்யூ சைன் தீட்டா, இன்னொன்று வந்து எஃப்எஸ், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அந்த பொருள் வந்து எப்படி மூவ் ஆகுது? இப்படி கீழே தானே மூவ் ஆகுது. ஒரு பொருள் ஸ்லைட் டவுன்னா இப்படி கீழே ஸ்லைட் ஆகி வரும். ஸோ பொருள் இப்படி மூவ் ஆச்சுன்னா அதுக்கு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆப்போசிட்டில் மூவ் ஆகும். அதுதான் மைனஸ் எஃப்எஸ் ஈக்குவல் டு 0. ஸோ எஃப்எஸ் வந்து டபிள்யூ சைன் தீட்டாவாக இருக்கும். எஃப்எஸ் வந்து நம்ம என்னென்னு எழுதலாம்? மியூஎஸ் இன்டூ என்னன்னு எழுதலாம். என் வந்து நம்ம இங்கே பார்த்தோம் டபிள்யூ காஸ் தீட்டா. ஸோ அது நீங்கள் அதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா tan theta ஈக்குவல், இது ரெண்டுத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணும்போதுல tan theta ஈக்குவல் டு மியூஎஸ்னு வரும். இதுதான் நம்ம முன்னாடியும் பார்த்தோம். தீட்டா எஸ் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் மியூஎஸ். ஸோ ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனும் ஆங்கிள் ஆஃப் ரிப்போஸும் ஒன்றா தான் வருது. சரியா? இப்போ இதில் வச்சு 3 கண்டிஷன் பார்க்கலாம். இந்த ஆங்கிள் வந்து லெஸ் தென் தீட்டாவாக இருக்கும்போது, தீட்டா ஆராக இருக்கும்போது பொருள் மூவ் ஆகாது, ரெஸ்ட்டில் இருக்கும். ஈக்குவல் டு தீட்டா ஆராக இருக்கும்போதுல அது இம்பெண்டிங் மோஷனில் இருக்கும், அதாவது அப்போ தான் மூவ் ஆக போகுது. தீட்டா கிரேட்டர் தென் தீட்டா ஆர்னா அந்த பொருள் மூவ் ஆயிடுச்சு, மோஷனில் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுதான் 3 கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபைண்ட் ஃபோர்ஸ் எஃப் டு ஜஸ்ட் மூவ் த பிளாக். இந்த பிளாக்கை நம்ம மூவ் பண்ணுறதுக்கு டு ஜஸ்ட் மூவ்னா என்னது? இம்பெண்டிங் மோஷன். சரியா? அப்போ தான் அந்த பொருள் மூவ் ஆக போகுது. அப்போ நம்ம எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணணும் அப்படின்னு. ஸோ இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. இந்த ஒரு பொருள் இருக்குன்னா இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது, நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியாது. அடுத்து டபிள்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 100 நியூட்டன். சரியா? 100 நியூட்டன். நார்மலில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் என்ன. அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டில் நம்ம பொருள் இப்போ இப்படி மூவ் ஆக போகுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும் எஃப் வந்து என்னவா இருக்கும்? மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா இம்பெண்டிங் மோஷன் கொடுத்துருக்கிறதுனால எஃப்எஸ்ஸாக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து ஈக்லிபிரியமில் தானே இருக்கும், அந்த பொருள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஸோ சமேஷன் எஃப்எக்ஸும் 0வாக இருக்கும், எஃப்ஒய்யும் 0வாக இருக்கும். சரியா? இப்போ ஒய் டைரக்ஷனில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இது எக்ஸ், இது ஒய்னா ஒயில் டபிள்யூ இருக்குது, என் இருக்குது. ஸோ என் மைனஸ் டபிள்யூ வந்து 0வாக இருக்கும். அப்போ என் ஈக்குவல் டு டபிள்யூ ஈக்குவல் டு 100 நியூட்டனாக இருக்கும். சரியா? நம்மளுக்கு என் தெரிஞ்சிருச்சு, டபிள்யூ தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சமேஷன் எஃப், இது வந்து சமேஷன் எஃப்ஒய் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு சமேஷன் எஃப்எக்ஸ் வந்து 0வாக இருக்கும். சரியா? சமேஷன் எஃப்எக்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று எஃப் ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் எஃப்எஸ் இருக்குது. ஸோ எஃப் மைனஸ் எஃப்எஸ் வந்து 0வாக இருக்கும். எஃப் ஈக்குவல் டு எஃப்எஸ். எஃப்எஸ் என்னது? மியூ இன்டூ என்எஸ் படித்தோம் இல்லையா? ஸோ மியூ இன்டூ என்எஸ். மியூ வந்து மியூஎஸ் இருக்குது, மியூகே இருக்குது. பட் இங்கே இம்பெண்டிங் மோஷன்னால அது வந்து ஸ்டாட்டிக்கில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ மியூஎஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ மியூஎஸ் என்னது? 0.3 இன்டூ என் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? சாரி, மியூஎஸ் இன்டூ என் வந்து 100 நியூட்டன். ஸோ 100 30 நியூட்டன். சரியா? இது இந்த இவ்வளோ ஃபோர்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் அந்த பிளாக் வந்து ஜஸ்ட் மூவ் ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு ஆங்கிள் 30 டிகிரி ஆங்கிளில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இந்த பொருள் மூவ் ஆகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஒரு பொருள் இருக்குது, இதுக்கு வந்து 30 டிகிரியில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஃபோர்ஸ் வந்து இப்படி அப்ளை பண்ணியிருக்கோம், இது வந்து 30 டிகிரி. ஸோ இந்த ஃபோர்ஸை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று மேலேருந்து வரும், இன்னொன்று இப்படி வரும். சரியா? இது வந்து எஃப் காஸ் தீட்டா, இது வந்து எஃப் சைன் தீட்டா. நெக்ஸ்ட்டு பொருளுக்கு வெயிட் வந்து டபிள்யூ கீழே இருக்கும், என் வந்து மேலே ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் வந்து பொருள் இப்படி மூவ் ஆக போகுது. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இப்படி இருக்கும். இதுலேயும் அதே தான். சமேஷன் ஃபஸ்ட்டு எஃப்எக்ஸ்
0ன்னு கொடுங்க. fsல என்ன எக்ஸ் டைரக்ஷனில் என்னென்ன இருக்குது, f cos theta இருக்குது, fs இருக்குது. ஸோ f cos theta minus fs equal to 0. சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா அதுமாதிரி f summation f y 0ன்னு பார்த்தோன்னா f sin theta f sin theta plus w minus n equal to 0. சரியா? ஸோ இதில் நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். w வந்து 100, theta வந்து 30 degree. fs வந்து என்னது, fs equal to mu s into n. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா n is equal to f into sin 30. sin 30 என்னது 1/2 f into sin 30 plus w வந்து என்னது 100. சரியா? இப்போ இது நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். μs என்னது, μs வந்து 0.3 into n வந்து f into 1/2 plus 100. புரிஞ்சுதா? இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு fs. f cos thetaனா f நம்மளுக்கு தெரியாது, cos 30 degree. cos 30 degree என்னது நம்ம பார்க்கலாம். மைனஸ் fs வந்து 0.3 divided by 2f minus 30 equal to 0. இப்போ இதில் f என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து cos 30 வந்து நம்மளுக்கு என்ன வரும், √3/2. ஸோ √3/2 minus 0.3/2 equal to 30. ஸோ இதில் f நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், √3/2 minus 0.3/2 30 by answer. ஸோ ஆன்சர் வந்து 41.89 நியூட்டன் வருது. சரியா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆன்சர். ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போதுல இங்கே நம்மளுக்கு எவ்வளோ வந்துச்சு, 30 நியூட்டன். மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ, 30. இங்கே வந்து எவ்வளோ, 41.89. புரியுதா? இப்போது இங்கே வந்து நம்ம ஃபோர்ஸ் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணும்போதுல 30 நியூட்டன் வருது. இங்கே ஒரு ஆங்கிள்லேருந்து நம்ம அப்ளை பண்ணும்போதுல நம்ம இதை இந்த பிளாக்கை மூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஃபோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இது வந்து ப்ராக்டிக்கல் கண்டிஷனோட நம்மளுக்கு மேட்ச் ஆகுது இல்லையா? இதுதான் சொல்யூஷன். இந்த மாதிரி சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்கலாம், ஆங்கிள் மாற்றி கொடுக்கலாம், இல்லை இந்த டைரக்ஷனில் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்டேட் ஆஃப் த பிளாக். சரியா? இப்போ இங்கே வந்து நம்ம ஏற்கனவே ஒரு 2 ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். அதில் வந்து ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருந்தாங்க. இம்பெண்டிங் மோஷனில் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ஃபோர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த பொருள் வந்து என்ன ஸ்டேட்டில் இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்கா, இல்லை இம்பெண்டிங் மோஷனில் இருக்கா, இல்லை மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இங்கே அதே தான். ஃபஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைங்க. ஃப்ரீ பாடி டயக்ராமில் ஒரு பிளாக் இருக்குது. ஃபோர்ஸ் W வந்து கீழே ஆக்ட் ஆகுது, n வந்து பர்பெண்டிகுலர் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. ஃபோர்ஸ் வந்து 100 நியூட்டன் இருக்குது. ஸோ fs வந்து f வந்து இவ்வளோ இருக்குது. f எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு சமேஷன் fy ஈக்குவல் டு 0. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இது ரெஸ்ட்டில் இருக்குன்னே வச்சுக்கலாம். சமேஷன் fy 0ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ரெஸ்ட்டில் இருக்குன்னு இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ இந்த பொருள் இருக்கு இல்லையா, இப்போ இதில் வந்து எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது. இப்போ இந்த பொருள் என்ன இதில் இருக்குன்னு தெரியாது நம்மளுக்கு. ரெஸ்ட்டில் இருக்கா, இல்லை மோஷனில் இருக்கா, இல்லை வந்து இம்பெண்டிங்கில் இருக்கான்னு தெரியாது. பட் இதில் வந்து இந்த பொருள் நம்ம ஃபோர்ஸ் இங்கே அப்ளை பண்ணும்போதுல இந்த பொருள் இப்படி மட்டும்தான் மூவ் ஆகும் இல்லையா, இந்த டைரக்ஷனில் மூவ் ஆகாது. ஸோ சமேஷன் fy வந்து எப்போவுமே 0வாக தான் இருக்கும். ஸோ சமேஷன் fyல w மைனஸ் n ஈக்குவல் டு 0. ஸோ w ஈக்குவல் டு n இஸ் ஈக்குவல் டு 100 நியூட்டன். இது நம்ம தெரிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து μs μk ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ செகண்ட் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் வந்து fs ஈக்குவல் டு μs இன்ட்டு n.
மியூஎஸ் என்ன கொடுத்துருக்காங்க 0.3. 0.3 இன்ட்டு என் வந்து 100. ஸோ 30 நியூட்டன். சரியா? இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே வந்து நம்ம 100 நியூட்டன் அப்ளை பண்ணுறோம். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் வந்து 30 நியூட்டன். ஸோ 30 நியூட்டனை தாண்டி நம்ம அப்ளை பண்ணும்போச்சுன்னா அந்த பொருள் மோஷனில் இருக்கும். ஸோ இந்த பொருள் வந்து எஃப் வந்து 100 இல்லையா, இது வந்து எஃப்எஸை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த பொருள் மோஷனில் இருக்கும். சரியா? இப்போ மோஷனில் இருந்துச்சுன்னா அதோட நம்ம அப்ளை பண்ணுற எஃப்கே வந்து நம்ம எடுத்துக்கணும். அந்த பொருள் மோஷனில் இருக்கும் போதுல ஸ்டாட்டிக்கில் இம்பெண்டிங் மோஷனில் இருக்கும் போதுல எஃப்எஸ் எடுத்துக்கணும். அந்த பொருள் மோஷனில் இருக்கும்போது எஃப்கே. எஃப்கே என்னது மியூகே இன்ட்டு என். மியூகே என்னது 0.2 இன்ட்டு என் வந்து 100. ஸோ 20 நியூட்டன். சரியா? இதுதான் வந்து அதுக்கு இருக்கிற அந்த இப்போ நம்ம இந்த கிராஃப் பார்த்தோம் இல்லையா, இதுதான். இது வந்து 20 நியூட்டன் இருக்கும். சரியா? இப்போ இந்த பொருள் வந்து என்ன இதில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பொருள் இப்படி மூவ் ஆகாது y டைரக்ஷனில். ஸோ சமேஷன் fy 0ன்னு நம்ம எடுத்துக்கிட்டு என்னன்னு கண்டுபிடிச்சிடுறோம். இப்போ அதோட மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூஎஸ் இன்ட்டு என் நம்ம போடும்போது 30 நியூட்டன் வருது. இந்த 30 நியூட்டன் தான் வந்து அதோட மேக்ஸிமம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். சரியா? இந்த வேல்யூ. இப்போது நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து இந்த 30 நியூட்டனை விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த பொருள் மோஷனில் இருக்கும். மோஷனில் இருக்கும் போச்சில் அதோட ஃப்ரிக்ஷனல் வேல்யூ என்னது எஃப்கே. பார்த்தோம் இல்லையா, மோஷனில் இருக்கும் போச்சில் அதோட வேல்யூ எஃப்கேவாக இருக்கும். எஃப்கே வந்து மியூகே இன்ட்டு என். மியூகே அவங்க கொடுத்துருக்காங்க, என் வந்து 100. ஸோ 20 நியூட்டன். அதெல்லாம் இந்த மாதிரி பேசிக் ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் சம் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சிம்பிள் கான்டாக்ட் ஃப்ரிக்ஷன். ஸோ 4 அப்ளிகேஷன் இருக்குது. ஒன்று லேடர், இன்னொன்று வெஜ்ஜு, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ, பெல்ட்டு. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி எல்லாமே கான்செப்ட்ஸ் இதுதான், நம்ம இதுவரை பார்த்த கான்செப்ட்ஸ் தான். பட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றி கேட்கலாம். மற்றபடி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒன்று தான். ஸோ இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இங்கே எதுவும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் புக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்க்கு புக்ஸ் எதுவும் ரெஃபர் பண்ணி இதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ்லாம் சிம்பிள் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். கான்செப்ட்ஸ் இது தான். இந்த கான்செப்ட்ஸ் வச்சு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு பேசிக்காக நான் இதுவரை நடத்தினது புரிஞ்சாலே இதுக்கப்புறம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ அவ்வளோதான். இந்த இதோட பிடிஎஃப் வந்து நாங்கள் டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறோம். ஸோ டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இல்லைனாலும் நீங்கள் டெலகிராமில் போய்ட்டு எலக்ட்ரிக்கல் விஸ்டம்னு சேனல் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸோ அந்த சேனலில் இதோட பிடிஎஃப் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.